அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம திரு அவதாரம் உத்தமபிதா கெட்டகுமாரன் கதையை பார்த்துட்ருக்கோம். சென்ற காணொளியில் இளைய மகன் தன் தந்தையிடம் வந்து சேருகிறான். தன் தந்தை ஆற தழுவி வரவேற்கிறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பா, யான் என் சொல்வேன், நுண்மதியால் இவ்வூரை விட்டு சென்ற நான் துரோகியாக இருக்கிறேன் அப்படின்னு தன் தந்தையிடம் வருந்தி தன் சோகத்தை கூறுகிறான். அப்பாவும் அன்பு மகனும் சமூகத்திலுமே அம்பரத்து துரோகி பாவியானேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவும் மைந்தனே என சொல்லவே எத்தனிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த தந்தைக்கு தன் மகன் செய்த தவறு எதுவுமே மனசில் நிற்கலை. அப்பொழுது என்ன பண்ணுறான்னா, நீ ரொம்ப பசியோடு இருக்க அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்துகிறான். அப்பொழுது மனமுருகி என்னை மன்னியுமே அப்படின்னு பையன் மன்றாடி கேட்குறான். அதுக்கு அப்பா என்னை பொறுத்தருளும், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தீங்கன்னா நான் நிம்மதியாக சாப்பிட்ருப்பேன் அப்படின்னோடனே அவங்க அப்பா மனமுருகி அவரும் அழுகிறான், அவனும் அழுகிறான். தன் தவறை உணர்ந்தவனாய் அவன் கண்ணீரை விடுகிறான். தன் தந்தை தன் மகன் திரும்பவும் தன்னிடம் வந்துவிட்டான் என்று சந்தோஷத்தில் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிறார்கள் இருவரும். திரும்பியுமே வந்தவனை மைந்தனே தீவிரமாய் ஒட்டகமே சேர்ந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறான். எல்லாத்தையும் வேலைக்காரங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, என் மகன் அவருக்கு கைகால் புரியலை, தன் மகன் தன்னிடம் வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிறதே பெருசு அலாதி இன்பமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் அழைச்சி வாசல்லலாம் தன் மகன் குளிப்பதற்காக வெந்நீரை வையுங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவனோட 10 விரலுக்கும் கைவிரல்கள் போடுற அளவுக்கு மோதிரத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க, பாவமே போன மாதிரி அவனை நல்லா குளிப்பாட்டி பாதரசத்தை தொடுப்பீர் கால்களிலே இந்த திராட்சை ரசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. கால்களில் சுத்தம் செய்வதற்காக அந்த நீர்களை நல்லா விட்டு கழுவி, அவன் தான் ரொம்ப அழுக்காக இருந்தானே, அழுக்கு துணிகளிலும் பசியோடும் ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப கேவலமாக இருந்தான். அவனை சுத்தப்படுத்தி நகைகளை எல்லாம் அணிந்து பார்க்கணும் அப்படின்றது அந்த தந்தையோட ஏக்கமாக இருந்துச்சு. திரும்பவும் அவனுக்கு நிறைய நகைகளெல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பித்தார். இதுக்கிடையில் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மரித்து போன என் மகன் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. மாண்டவனே மாறி உயிர் தானி தேசம் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மரித்து போன தன் மகன் திரும்பவும் தன்னை அடைந்துட்டான் அப்படிங்கிறதே அவருக்கு தனி இன்பமாக இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு இது. கொளுத்த கன்றை அடித்து உணவு சமைக்க சொல்கிறாங்க. அவனுக்கு மட்டுமல்ல, அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே உணவு கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது சும்மா சாதாரணமாக ஒரு 2-3 ஆடுகளை அடித்து உணவு சமைக்கணும் அப்படி இல்லை, கொளுத்த கன்றுகளை அடித்து சமையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன, இந்த ஊருக்கே விருந்து வைக்கிற என் மகன் திரும்பவும் என்னிடம் வந்து விட்டான். அதாவது இறந்து போனதாக நான் நினைத்திருந்த என் மகன் உயிரோடு வந்திருக்கான். அப்போ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அனைவருக்கும் உணவு சமைக்கும் விதமாக கொளுத்த கன்றுக்குட்டிகளையும் ஆடுகளையும் சமைக்குமாறு அனைவருக்கும் உத்தரவிட்டான். ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். என்னென்னா, அவங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம், நிம்மதியாக சாப்பிட்லாம். பண்ணையிலிருந்து வயல்களில் வரவழைத்திருந்த புதிய நெற்களையும் அந்த விலங்குகளையும் அடித்து சமைக்க எல்லாரும் சந்தோஷமாக அங்கே இங்கும் கைகால் புரியாதமாக ஓடிட்டுருக்காங்க. தன் தந்தையை போலவே அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வாக இருக்குது. தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவே அவன் வந்ததாக நினைக்கிறான். உணவு கிடைச்சா போதும்னு மட்டும்தான் நினச்சான்.
ஆனால் இந்த அளவுக்கு